வணக்கம். வெளிச்சம் போதவில்லையா? என் முகம் என் முகம் காணவில்லையா? தெரியவில்லையா? இப்போ ஓகே. அது எப்படி இப்படி இருந்தாங்க? எப்படி போனால் வெளிச்சம் வரும்? எப்படி வெளிச்சம் வரும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? தலையில் இருக்குது. இவ்வளோ பெருசு வெள்ளாங்காய் மாதிரி, சீத்தாப்பழம் மாதிரி பார்க்கறதுக்கு சீத்தாப்பழம் மாதிரி இருக்கும். பாருங்க, கடவுள் எல்லாத்தையும் படிச்சிட்டார். இஸ் கிரியேட்டட் மெனி திங்ஸ். அவ்வளோதான். மெனி திங்ஸ், மெனி திங்ஸ், மெனி மோர் திங்ஸ். அதெல்லாம் வேணாம். மெனி திங்ஸ்னால் எல்லாம் அதில் அடங்கிறது. அத்தனையும் அகலத்தையும் அகிலத்தையும், அகலம் இல்லை, அகிலம், அகிலம் எல்லாமே அந்த அகிலம், அகிலத்தை எல்லாம் படிச்சுட்டு நம்மளை படித்தார். நம்மளை மறக்கலை. நம்மளை படிச்சுட்டு இவ்வளோ படித்தோமே, இவ்வளோத்தையும் கிரியேட் பண்ணுமே, இதை ரசிக்கிறதுக்கு, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மனிதன், அவங்க பையன், அவங்க மகன், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு அவர் நம்மளை படிச்சுட்டு தலையில் ஒரு சின்ன சீதாப்பழம் மாதிரி ஒரு மூளையை கொடுத்துட்டார். கமான். அனுபவி. அவ்வளோ பெரிய உலகத்தை படிச்சுட்டு, அகிலத்தை எல்லாம் படிச்சுட்டு, நம்ம தலையில் ஒரு சின்ன மீட்டர், சின்ன மெஷின், நிரோ ஒன்று படிச்சிட்டாரு. நான் பண்ணதெல்லாம் நீ பாரு, எல்லாத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் ரசி, எல்லாத்தையும் புசி, அதனால் உனக்கு கிடைக்கும் குசி. அதுக்கு முன்னே உனக்கு வரும் பசி, நான் பண்ணதெல்லாம் பூச்சி அப்படின்ட்டு பண்ணிட்டாரு. நம்ம அதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் இல்லை, இப்படி சொல்கிறாங்களே, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சில விஷயத்தை தான் நம்ம கண்டுக்கணும். அப்புறம் நம்மளுக்கு சில புத்தி கொடுத்துக்கல, அதில் நீ கூட என்ன மாதிரி உனக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன பண்ணு. ஆனால் உயிரை பண்ணுறதுக்கு மட்டும் நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். அவருக்கு என்ன பயமா என்ன தெரில, அவரை ஓவர்டேக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு உயிரை உற்பத்தி பண்ணுறதுக்கு மட்டும் அவர் நமக்கு சக்தியை கொடுக்கல. அதுக்கு அவருக்கு என்ன பயமா என்ன தெரில, எல்லா கையும் தப்பாக என்ன பண்ணிட போகலான்னு சொல்லிட்டு நான் ஒரு உயிரை பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம கொடுக்கல. அப்போ கூட இவனை பாருங்க, இவனுக்கு கொஞ்சம் கச்சா போதும். ஒருத்தர் சொன்னால் எனக்கு நிற்கிறதுக்கு இடம் இருக்கட்டும், எனக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சக்கா இந்த உலகத்தை பொம்பரம் மாதிரி என் கையில் சுற்றிடுவேன். எவ்வளோ தைரியம் பார்த்தா, எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பார்த்தியா. நான் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது மேலே நின்றுக்கின்னு இந்த உலகத்தையே பொம்பரம் மாதிரி சுற்றிடுவேன் அப்படின்னு சொன்னான் ஒரு முறை எங்கள் ஃப்ரெண்டு. அப்போ கூட வச்சுப்பா இல்லை, தலையில் கொடுத்தா இருப்பார். வா, நீ பண்ண மாதிரியே நான் இன்னொருத்தில் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன கால்குலேட்டர் பண்ணலாம். அப்புறம் அது கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆச்சா இந்த நம்பர்களெலாம் பால்ஸுங்கெல்லாம் பண்ணலாம். அப்புறம் கால்குலேட்டர் பண்ணலாம், கம்ப்யூட்டரை பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன, அதான் எண்ணிக்கையில் அடங்காதுன்னு சொன்னோமே, அதில் நான் எதனா எல்லாத்தையும்
இருக்கிறதெல்லாம் முக்கியமானதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்னென்னத்தை சொல்லிக்கிறீங்கன்னு கொஞ்சம் தான் அது எது ஞாபகம் அதை சொல்கிறேன். அப்புறம் இந்த நீரோ சில தலையில் வச்சுட்டு நம்ம உடம்ப செயல்படுறதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணார் இல்லையா, அப்படியா சொல்லிட்டு ரோபோவை பண்ணான். ஒரு இரும்பில் மனுஷனை பண்ணான். பண்ணிவிட்டு இந்த மனுஷன் எப்படி செயல்படுறான்ட்டு இவன் யோசிக்க ஆரம்பித்து எல்லாம் இந்த தலையில் இருக்கிற இது தான் மெயினாகுது. அதை எப்படி அது வேலை செய்யுதுன்னு சொல்லிவிட்டு அந்த எக்ஸ்ரே எடுத்து இதே மாதிரி நர்வ்ஸுங்கெல்லாம் மூலிகை கனெக்ஷன் இப்படின்னு ரொம்ப கொச்சமத்தான் என்னெல்லாம் பண்ணுக்குது. அதெல்லாம் பண்ணணுமே, அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தா அதான் இருக்குது ஒயரு, வேறு எதாவது சொல்கிறாங்க பிளாஸ்டிக் அல்லது அது எதை எடுக்கிறான்னு தெரியும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு மூளை மாதிரியே ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணிவிட்டு அந்த ரோபோ தலையில் வச்சிட்டோன்னே அதுக்கு இந்த மெஷின் லேர்னிங் இல்லை வேறு என்ன லேர்னிங்கு என்னப்பா அது இருக்குது 2 அது கூட ஞாபகம் இல்லை. மெஷின் லேர்னிங் அப்புறம் சரி ஞாபகம் தான், அப்புறமா சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் அதை உற்பத்தி பண்ணி கடவுளை மாதிரியே ஒரு மனுஷனை மாதிரியே இவன் பண்ணிட்டான். அதனாலனாக்கா இவர் பண்ணதை விட ஜாஸ்தி வேலை பண்ணுது. இப்போ ஞாபகம் வச்சு டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங் மெஷினை இரும்புல நிலத்தை பார்த்து இப்படி செட்டப் பண்ண இவன் பண்ண மாதிரி அது பண்ணோம். டீப் லேர்னிங் சொல்லிவிட்டு அதுவாக திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு சும்மாதான். ஆனால் அது கூட பெட்ரோல் வேணும் சாப்பிட்றதுக்கு, கரண்ட் வேணும். எல்லாத்துக்கும் மனுஷன் சாப்பிட்றதுக்கு வேணும் மாதிரி அதுக்கும் சாப்பிட்றதுக்கு வேணும், கரண்ட் வேணும். கரண்ட் இல்லைனாக்கா எந்த இதுவும் வேலை செய்யாது. ஆனால் அது கூட கரண்ட் எல்லாமே நம்ம எப்படி வேலை செய்யலான்னு கூட திங்க் பண்ணி நிற்குது. அதால் ஆகாதது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் வந்துட்டு கடவுள் நம்மளை விளையாட வச்சுருக்காரு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இருக்கார். அதனால் சில இன்பம் இன்பத்தை லாபத்தை துன்பம்ன்றமே இந்த மாதிரி பல நன்மைகள் இருந்தாலும் சில துன்பங்களெல்லாம் இருக்கும். ஓகே, கடவுளுடைய படிப்பை பற்றி பேசுகிறதாக்கா ஏதோ ஜார்ஜ் பேசினா போடலாம், அப்புறம் பயிற்சிக்காரன் ஆகிடுவான். அந்த காலத்தில் அப்படி தான். நான் ஒரு நாள் ரொம்ப கவலைப்பட்டுருந்தேன். ஒருத்தன் அவன் பாட்டுக்கு பேஷண்ட் போடா வாடா விஷம் துக்கம். அப்புறம் இந்த மாதிரி இருந்த கவலைப்பட்டு போயிருந்தான். அவனை பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பாவம் மதி கேட்டுட்டு கஷ்டம் பேசிட்டு போகலாம் பாருன்னு. இப்போ என்னடான்னு பார்த்தா எவனை பார்த்தாலே அவன் பார்த்து தனியாக பேச போகிறான், பயிற்சிக்காரன் மாதிரி. ஸ்கூட்டரில் போகிறான். என்ன வந்தியா போவா, நாளைக்கு நேரத்துக்கு வா. அப்படி எப்படின்ட்டு இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, நான் சீக்கிரமாக வந்துடுறேம்மா, லேட் ஆகிடுச்சுமா. டேய் போடா. ஆமாம் இது என்னாச்சு என்னாச்சுன்ட்டு ஒருத்தரும் ஒரு மாதிரி காது எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு பேசின்னு போகிறான். அவன் பயத்தைப்பட்டு பேசியிருந்தான்னு நம்ம நினச்சோம். இப்போது கதையாக மாறிடுச்சு. ஓகே, வணக்கம்.